ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய வார்த்தை எங்கள் பரலோக சமூகத்திலிருந்து, தகப்பனுடைய சமூகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு தந்தையாகிய நீர் தந்த விலையேறப்பெற்ற எங்கள் தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், சத்திய ஆவியானவர் மூலமாய், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை கண்டித்து நடத்துகிற எங்கள் ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். தந்தையே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை அழைக்கிறோம். தகப்பனே, பாதம் பணிந்து அழைக்கிறோம். தாழ்மையோடு உம்மை அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. இவ்வேளையை தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனே, உம்முடைய நாமத்தின் அக்கினினாலும் உம்முடைய மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும், ஆண்டவரே நீர் ஊற்றின எண்ணெயும் அபிஷேக தைலமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய வல்லமையும் பலனும், நீர் கொடுக்கிற தைரியமும் பலனும் சத்துவமும் ஆரோக்கியமும், ஆண்டவரே சுகமும் பலனும் குணமாக்குதலும், உம்முடைய குணமும் உம்முடைய தெய்வீகத்தன்மையும் தெய்வீக உம்முடைய சுவாபமும், ஆண்டவரே உம்முடைய சாரமும் சத்துவமும் சாயலும், உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும், உம்முடைய பேரன்பும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தின் நிறைவும் என்னையும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும், லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் உள்ளும் புறமும் சுற்றிலும் அல்லேலூயா ஆண்டு கொள்வதாக. ஆண்டு கொள்வீராக தகப்பனே. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருடைய நாமம் மட்டுமே சர்வத்தையும் முடிவில்லாமல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, யுக யுகமாய் முடிவில்லா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீரே இதை செய்தீர் என்ற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடே கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி
யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஆமாம், 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம், பேஜ் 560. 560 பேஜ் 560. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3லிருந்து 12. 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்தது போல அவருடைய வழியிலே நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இப்படி இருந்தாதான் வர வர கர்த்தரால மகா பெரியவனாக முடியும். அந்த மகா பெரியவனாக முடியும். காரியங்கள் எல்லாம் சித்திக்கும், வாய்க்கும், ஜெயம் உண்டாகும். கர்த்தரை தேடாம வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்ன வேலையில்? அதிகாலை. ஒவ்வொருத்தருக்கும் அதிகாலை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு அதிகாலை காலையில் 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, மத்தியானம் 12 மணி அதிகாலையாக இருக்கும். வேதம் அப்படி நமக்கு சொல்கிறதா தெரியல. இந்த அதிகாலை என்பது விடிய காலம் 5 மணிக்கிட்ட. அப்போ விடியற்காலை இல்லை, அது 4 மணியோ 5 மணியோ 6 மணிக்குள்ளே, ஆக 4 to 6 மணிக்குள்ளே, விடியற் காலத்துக்குள்ளே, சூரியன் உதயமாகறதுக்குள்ளே. சூரியன் உதயமாகிறது 5:40, 5:45 இந்த மாதிரி நேரங்களில் 5:50க்குள்ளே உதயமாயிரும். கிட்டத்தட்ட இந்த 6 மணிக்குள்ளே உதயமாயிரும். அப்போ அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குதுன்னா சொல்லியிருக்கலாமே. மத்தியானத்தில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், சாயங்காலத்தில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், நடு இரவிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ சொன்னதில் ஏதோ அர்த்தம் இல்லாமல், அவர் சொன்னார்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும், அதில் ஒன்று இருக்காது, எத்தனையோ இருக்கும். அப்போ அதிகாலையில் அவரை தேடணும்னு அவர் விரும்புகிறார். அதிகாலையில் அவரை தேடணும்னு விரும்புகிறார். அவருக்கு பேராசையா என்ன? இல்லை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அப்படின்னு சொல்லும் போதே நாம தேடாமல நம்ம விடிய காலையில் தேடுறவன் ஒருத்தர் இருக்கிறான். விடியறதுக்கு முன்னாடி நம்மளை பிடிக்கணும்னு ஒருத்தர் இருக்கிறான், சாத்தான். அப்போ அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ அதிகாலையில் நிறைய பேர் எதையோ தேடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு, எதையோ தேடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அவரை தேடணும், அவர் பிள்ளைங்க பார்க்கணும்னு விரும்புகிறார். தாவீது ராஜா இப்படியாய் சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்குது. உம்முடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்கள் முகத்தையே தேடுறேன், உங்கள் முகத்தையே தேடுறேன், உங்கள் முகத்தையே தேடுறேன். விடியற்காலம் இல்லை, எந்த நேரமும் உங்கள் முகத்தையே தேடுறேன். உங்கள் முகத்தை பார்த்தவன் முகம் பிரகாசம் அடைந்தன. அப்போ அதிகாலையில் தேடுகிறவர்கள், அதிகாலையில் தேடுகிற விதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தேடுவார்கள். ஒவ்வொருத்தரும் ஆனால் கர்த்தரை தேடணும், உண்மையாக தேடணும், உண்மையாய் தேடணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பொய் சொல்லாதவர், சத்தியபரன், உண்மை உள்ளவர், உத்தமர். அவர் ஒருத்தர் தான், வேற ஒருத்தரும் கிடையாது. திரியேக தேவனாய் இருக்கிற அவர் ஒருத்தர் தான், வேற ஒருத்தரும் கிடையாது. அப்படி என்னும்போது அப்போ அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவரை தேடிக்கிட்டே வர்றவங்களுக்கு ஒரு நாளை வச்சிருப்பார் அவர் வெளிப்படுறதுக்குன்னு. ஏன்னா அவர் சொல்லிட்டார், என்னை தேடுகிறவன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை காண்பான்னு சொல்லிட்டாரு, அவரை பார்ப்பான்னு சொல்லிட்டாரு.
கண்டடைவார்கள்னு சொல்லிட்டாரு. சொன்னும்போது அது எந்த விதத்தில் கண்டடைவார்களோ அந்த விதத்தில் அவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொல்லி, இந்த யோசபாத் என்பவர் தாவீது, இவருக்கு முன்னாடி தாவீது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டார், கர்த்தருக்குள்ளே மரிச்சிட்டார். ஆனால் வேதத்தில் அப்படி தான் போடப்படும், தன் தகப்பன் ஆகிய தாவீது என்ற. ஏன்னா தாவீதுடைய சந்ததிகள், இவங்க சந்ததியின் ராஜாக்கள். அப்போ அந்த வழியில் நடந்ததுனால, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொண்டான். கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொண்டான். அப்போ ராஜாவுடைய வேலையிலையும் உற்சாகமாக இருக்கிறான், ஜனங்களை அவன் நடத்துகிற காரியத்திலையும் உற்சாகமாக இருக்கிறான், கர்த்தர் அவனை நடத்துகிற காரியத்திலே, அவனை நடத்த வைக்கிற காரியத்திலையும் உற்சாகமாக இருக்கிறான். இந்த மூணுத்துலேயுமே உருப்படாமல் இருக்கிறத நம்ம என்னன்னு நினைக்கிறது? மூணுல ஒன்றுலையாவது ஏதாவது இருக்கணும், தேடணும் கர்த்தரை, இல்லையா? நான் சப்பானி மாதிரி உட்காந்துருப்பேன், எனக்கு கர்த்தரை எல்லாம் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். என்னுடைய பங்கு வீதத்தில் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட வர அவர் என்கிட்ட நெருங்கி வந்து அவர் என்ன அருமையாக உருவாக்குற விதத்தில், அவர் எப்படி உருவாக்கணுமோ அது அவருடைய திட்டம். நம்மளை உண்டாக்குனவர் அவர் தான். அவர் அதை உருவாக்குவார். அதை உருவாக்குவார். இந்த உருவாக்குறத கெடுக்கிறதுக்கு பரிகாசம், ஏளனம், கேலி, கிண்டல், இருக்க ஒட்டாத நிலைமை. கர்த்தர் அடங்கிருன்னு சொன்னான்னா அடங்கவே முடியாதபடி இருக்கிற காரியங்கள் எக்கச்சக்கமாக நடக்கும். இருக்கவே முடியாத காரியங்கள், நிற்கவே முடியாத காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். காத்திருங்கள் என்று சொல்லும்போது காத்திருக்க முடியாதபடி இருக்கிற கொடுமைகள்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாத கொடுமையான காரியங்கள் நிறைய நடக்கும். அவரை தேட உபத்திரவங்கள் அதிகம் வரும். ஆனாலும் அந்த உபத்திரவங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவரோடு இருக்கிறதுனால ஜெயம் வருவது நிச்சயம். கர்த்தராலே ஜெயம் வருவது நிச்சயம். எவ்வளோக்கெவ்வளவு அவர் பேச்சை கேட்டு எவ்வளோக்கெவ்வளோ நம்ம இசைந்து நம்ம ஒத்துழைச்சு போயிடுறோமோ அவ்வளோக்கெவ்வளவு நமக்கு நல்லது. நமக்கு காலங்களும் நிறைய கிடைக்கும், காலங்களும் நிறைய கிருபையாய் கிடைக்கும். அவன் வர மகா பெரியவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பேஜ் 25. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான
வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த பாருங்க, இப்போ ஒரு நிமிஷம் பார்ப்போம். வயது சென்று முதிர்ந்தவனானார். யாரு? ஆபிரகாம். வயது சென்று ஒரு நாள் கர்த்தர் பூமியில் உலாவி கொண்டு வரும்போது திடீரென்று ஆபிரகாமுடைய நினைவு வந்தது. யாருடைய நினைவு? ஆபிரகாமுடைய நினைவு வந்து, அச்சச்சோ ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சே, இதை நம்ம எப்படி யோசிக்காம விட்டுட்டோம். ஆபிரகாம் என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. அவனுக்கு மூச்சு வாங்குமே, அவனுக்கு இப்போ மூச்சு வாங்குமே, அப்போ இப்போ நடக்க முடியலன்னு சொல்லுவானே, உட்கார முடியலன்னு சொல்லுவானே, எலும்ப முடியலன்னு சொல்லுவானே, நான் என்ன செய்வதுன்னு சொல்லுவானே. இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வயசாயிட்டு இருக்குமே, சாராளுக்கு ரொம்ப வயசாயிட்டு இருக்குமே, அதுலேயும் வயது கடந்த ஒரு பிள்ளை காலத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேனே, இன்னும் அவன் பிள்ளையுடைய திருமணத்தை வேற அவள் பார்க்கலையே, வேற ஆபிரகாமுடைய கொடுத்த மகனுக்கு திருமணம் செய்யணுமே, அவனுக்கு வயது கூடிக்கிட்டு போதே, இதை நான் எப்படி யோசிக்காமல் விட்டுட்டேன் என் ராஜ்யத்தில் அப்படின்னு யோசித்தாரான் கர்த்தர். அவன் அநேக நன்மைகள், அந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் எவ்வளோ பேருக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிருது, அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் திருமணமாகி பிள்ளைகள் பெற்றுக்கிட்டே இருக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு? ஆமாம், என்ன கல்யாணம் முடிஞ்சவொன்னே அடுத்தது அதுதானே எதிர்பார்ப்பாங்க. சத்தம் கேட்காதா? குழந்தை பிறந்தா சத்தம் கேட்காது. சரி, ரைட், சந்தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இதானே நடக்கணும். எல்லாமே மனுஷனாக இருந்தால் இது தானே நடக்கணும். என்ன நடக்கணும்? எல்லாமே காலாகாலத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடணும். இதுதான் கடவுளுடைய சித்தம். கடவுள் நடத்துகிறதா இருந்தால் இப்படி தான் நடத்தணும். எல்லாமே காலகாலத்தில் நடத்தி முடிச்சிடணும். கடன்னு செய்து முடிச்சிடணும். கடன்னு எல்லாமே பிறந்துடணும். கடன்னு படிச்சிடணும். கடன்னு செய்யணும். கடன்னு சம்பாரிச்சிடணும். கடன்னு பிள்ளைய கல்யாணம் பண்ணிடணும். கடன்னு பிள்ளைகளை பெற்றுடணும். கடன்னு கல்லறைக்கு போயிடணும். இதுதானே கடவுளுடைய உண்மையான வாழ்க்கை. கடவுள் இப்படி கொடுக்குற ஆசீர்வாதம் தான் இப்படி இருக்கணும். கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுதானே ஆசீர்வாதம். இது என்ன இது 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 அப்படின்னு. ஆபிரகாம் கர்த்தரோட கூட சஞ்சரிக்கிறவர், கர்த்தரோட கூடவே எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறவர். கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு சிநேகிதராக இருந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனாக இருந்தார். என்னது? சிநேகிதர். அப்படின்னா அவர் வேற யார்கிட்டையும் அவர் தொடர்பில் கிடையாது. அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஒரு காரியம். கர்த்தர்கிட்ட எத்தனை வருஷமா ஈசாக்குக்காக கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். அவனுக்கு காலத்தில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணுமே ஆண்டவரே. என்ன கட்டு? கால் கட்டு. இப்போ அந்த வார்த்தைலாம் கிடையாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கட்டு. ஆட்டோமேட்டிக்காகவே கட்டு. 12 வயது 13 வயசு தொடங்கின உடனே கட்டு போய் அவ்வளோதான் கட்டிடுறது. அவ்வளோதான், கட்டிட வேண்டியதுதான். யார் எப்படி மேரேஜ் என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது 11 13 ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? மேக்சிமம் எல்லாமே படிக்கிற இடத்துலையே முடிஞ்சிருது எல்லாமே. அதில் தவறி போகிறது தான் வேலைகளில் நடக்கிறது, மீதி வியாபார ஸ்தலங்களில் நடக்குது. அவ்வளோதான்.
மிஞ்சி போனான். மீதி எல்லாம் படிக்கிற இடத்துல நடந்துடுது. 10ஆம் கிளாஸ் போகிறதுக்குள்ளேயே யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஏது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்கே ஓடி போகணும், ஏது போகணும், அம்மா அப்பா எப்படி தூக்கு போட்டு சாகணும், எல்லாமே அவங்க கரெக்டாக முதல்ல பிளான் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஆமாம். இன்றைக்கி காலகட்டங்களில் காலு கட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அம்மா அப்பாவை கட்டி போட்டுட்டு அவங்க எகிரிட்டு போயிடுவாங்க. இவங்க கட்ட வேண்டியதெல்லாம் இல்லை. காலத்துக்கு கட்டினவ பார்த்துக்குவா. இவங்க சொல்லுவாங்க கட்டினவ பார்த்துக்குவா. அந்த சைடு சொல்லுவாங்க கட்டினவன் பார்த்துக்குவான்னு. என்ன பார்த்துக்குவான்னு? அடி, ஒருத்தருக்கு ஒருத்தரை அடி நொறுக்கிறத பார்த்துக்குவாங்க. அவன் இவனை நொறுக்கிறதும் இவன் அவனை நொறுக்கிறதையும் பார்த்துக்கணும். நொறுக்கிறத பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு வாரான வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் வேறு வேறு ஊரில் வேறு வேறு விதத்தில் இருக்கும். வேறு வேறு விதத்தில் காலில் ஒரு கட்டு போட்டிங்கன்னா அவன் பாட்டு பொண்டாட்டியை சுற்றி வருவான். எங்கே சுற்றி வருவான்? சுற்றி வருவான். அதுதான் டாஸ்மார்க்கு. சுற்றி வருவான். எதை சுற்றி வருவான்? சுற்றி வருவான். இப்போ அதுதானே ஜனங்க சுற்றி வருது, அதை தானே. அப்போ எதை சுற்றி வருவான்? கட்டு போட்டுட்டா அப்படியா இருக்குது சுற்றி வருவான்னு? அப்போ பாருங்க, சுற்றி வருவான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ அன்றைக்கு அவர் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை வைத்திருந்த ஒரு பெரிய செல்வ சீமா. கர்த்தர் அவரை ஆசிர்வதித்து மகா பெரியவனாக்கியிருக்கார் அவரை. ராஜாக்களுக்கு கூட அவ்வளோ ஆள் கிடையாது, அவ்வளோ ஐஸ்வர்யம் கிடையாது. ராஜாதி ராஜா ஆபிரகாம அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார். அந்த அளவுக்கு அழுதுருக்கிறார் ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட, என்னை ஆசீர்வதிங்க, என்னை நிரப்புங்கன்னு அழுதுருக்கார். ஓன்னு வருஷ கணக்கில் அழுதுருக்கார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் அவரை அவ்வளோ பெரிய வெள்ளுடைமை, பொண்ணுடைமை, என்னென்ன இருக்கோ ராஜா கிட்ட கிடையாது. தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கிடையாது? நாட்டை ஆளுகிற ராஜா கிட்ட அந்த ஐஸ்வர்யம், சொத்து, சுதந்திரம் எதுவும் அவ்வளோ கிடையாது. ஆட்களும் கிடையாது. அவ்வளவும் யார்கிட்ட இருக்கு? ஆபிரகாம் ஒருத்தருக்கு. யாருக்கு? அவருக்கு ஒரே பையன். ஆஸ்தி பூஸ்திக்கு எத்தனைக்கு சுதந்திரம் எல்லாத்துக்கும் அவர் தான். யார் தான்? அப்போ அவர் எந்த அளவுக்கு பொண்ணு தேடுவார், கர்த்தர்கிட்ட எந்த அளவுக்கு கேட்டுட்டு இருந்திருப்பார் இல்லையா? ஏன்னா வயசு கடந்து பிறந்த பிள்ளை அவர். ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது அவர் பிறந்தவர். பெரும்பாலும் 100 வயசுல எல்லாரும் எங்க இருப்பாங்க? அது ரொம்ப ரேரு. 100 வயசுல கல்லறையில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது இந்த காலத்தில் 50லேருந்து ஸ்டார்ட் ஆயிருது. எங்கே போகிறதுக்கு? கல்லறை போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருது. சிலர் வேணுன்னே போயிடுறாங்க, வேணும்னு வாலண்டியர் அவங்களாவே போயிடுறாங்க. அது வேற, இப்படி போயிடுறாங்க. அப்போ இந்த உலகத்தின்படி சொன்னால் கல்லறைக்கு போயே அநேக வருஷங்களான ஆளுக்கு ஒரு பிள்ளை பிறந்த மாதிரி. அப்படி ஒரு கர்த்தரால ஒரு பிள்ளை கர்த்தருடைய நோக்கத்தின்படி கர்த்தர் குறித்த காலத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு திருமண வயதுன்னு இருக்காதா? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவருக்கு 40 வயது கிட்ட நெருங்குது. யாருக்கு? ஈசாக்குக்கு என்ன வயது நிரம்புது? அங்க அவர் எவ்வளவு பெண்களை பார்த்திருப்பாருங்க அந்த இடத்துல இல்லையா? எவ்வளவு பெண்கள் வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க. அவர் குடியிருந்த இடத்துல எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க. எல்லாம் பார்க்க முடியாதவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாம் மூக்கு மூலியமா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஜல் ஜில் நடந்து வர்றவங்களா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இல்லையா?
அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் தன் மனதை எதிலையும் கொடுக்காம, தன் மனதை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலுத்தாம, அப்படியே வழிகளில் நடக்காம, தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு, தன் தகப்பனுடைய தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு வராரு ஈசாக்கு. அந்த அவருடைய தாயார் அந்த தன் 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 கணவராகிய ஆபிரகாம்கிட்ட எவ்வளோ அழுதுருப்பாங்க. எனக்கு உடம்பு முடியலப்பா, நான் கத்தர்கிட்ட போயிடுவோம் போல இருக்கு. கத்தர்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரிலாம் அவங்க நிச்சயமாக பேசியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இப்படி போன உடனே என்னை கூட்டின்னு போய்டு, என்னை அட்டுன்னு போய்டு, என்ன போடு, ஏன்னா அங்கே கூட்டுன்னு போய்டு, என்ன திறந்து வச்சுன்னு இருக்கிற மாதிரி, அங்கே வீடு கட்டி வச்சுன்னு இருக்கிற மாதிரி, மாமா மாமா வந்து உட்காந்துக்கம்மா வந்து உட்காந்து. இதே நிலைமையில் அங்கே கூட்டு போனால் அங்கே இருக்கிறவன்லாம் அலறுவான், எங்களுக்கு எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, இதை இங்கே கூட்டு வரதா இருந்தால் நாங்கள் கீழே வந்துருப்போமேன்னு. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வச்சிருக்கிறார். எல்லாரையும் நல்ல குணமாக்கி அருமையாக்கி செம்மையாக்கினவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆமாம், ஒரு மாசம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஆக்குற கத்தரால் தான் அங்கே வர முடியும், அங்கே வர முடியும். அப்போ இந்த அம்மா எவ்வளோ தூரம் கேட்டிருப்பாங்க, இந்த தாய் சாரால் கேட்டிருப்பாங்க. கத்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மக அவங்க கேட்டிருப்பாங்க. பதிலே கொடுக்கல கத்தர். சாராளுக்கும் கேட்டதுக்கு, கத்தர்கிட்ட போய் கேட்டதுக்கு பதிலே கொடுக்கல. அவங்களும் காலமாயிட்டாங்க. அவங்களும் இது கல்யாண வீட்டில் பேசினால ஒரே ஒரு காது கூட கேட்காது. கல்யாண வீடுகளில் பேசினா இந்த வார்த்தையை, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கிற இடங்களில் பேசினா காதில் யார் காதில் என்ன செய்யாது, விடாது. மணமக்களை விட்டுருங்க, அவங்க காதலெல்லாம் யாரு கூட விட, நிச்சயம் பண்ணுற இடங்கள்லையும் விடாது. இந்த சப்ஜெக்ட், இந்த 27ஆம் அதிகாரத்தில் உள்ள சத்தியம் உள்ள வார்த்தைகள் சொன்னால் விழாது, விழவே விடாது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மணமகளா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவர்களை மணவாட்டி ஆக்குகிற இடத்துல சொல்கிற இந்த அதிகாரத்திலேருந்து சொல்லப்படுற வார்த்தையே மணவாட்டியாக நான் இருக்கணும்னு விரும்புகிறவங்க காதிலே விட மாட்டேங்குது. இங்கேயே உழனா அந்த மாதிரி இடத்துலலாம் எங்கே விழும்? அங்கேயாவது சச்சாங் முச்சாங் கச்சாங் முச்சான்னு ஜனங்க கத்தின்னு இருப்பாங்க பேசிக்கிட்டு. அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னா என்னதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னதுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தியே வாழ்கிற எங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்றீங்கன்னு. கொட்டுக்கிட்டுன்றது அது இந்துக்கள் இதில் கொட்டுகள் என்றது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் கொட்டுவாங்களா மண்டையில் நொறுக்குன்னு டொங்குன்னு, இங்கே பாரு அங்கே பாரு எங்கே பார்த்துன்னு இருக்கிறேன்னு. அந்த கொட்டு எதுக்கு? இங்கே பக்கத்தில் இருக்கிற கொட்டே போதாதா? அப்போ பாருங்க, அப்போ கேட்டிருப்பாங்கல்ல, அப்போ நையின்னு வருஷக்கணக்கில் நச்சிருப்பாங்கல்ல சாரால் அவர்கள். ஏன் இன்னுமா தேவன் சொல்லலை? அப்போ என்னைக்கு தான் மகனுக்குன்னு சொல்லி அவங்க காலமும் முடிஞ்சு போச்சு. ஈசாக்கும் அமைதியாக இரு, அப்பாவுக்கு கத்தர் சொல்லலை. அப்பாவுக்கு கத்தர் முன்ன மாதிரி கத்தர் அப்பா கிட்ட பேசுறது இல்லை போல இருக்குது. இல்லை அப்பா கத்தர்கிட்ட பேசுறது இல்லை போல இருக்குது, தேடுறது இல்லை போல இருக்குது, அதிகாலையில் தேடுறது இல்லை போல இருக்குது, நித்தமாக ஒரு முகத்தை தேடுறது இல்லை போல இருக்கு. இப்போ தான் கிடைக்க வேண்டியதெல்லாம் பையன் கிடச்சிட்டான், பையனும் வளர்ந்துட்டான், அதனால் இனிமேல் பட்ட எதுக்கு கத்தர் அப்படி தேடலையான்னு ஆபிரகாம் ஈசாக்கு சந்தேகப்படலை. தன் தகப்பன் மேலே எந்த சந்தேகமும் படலை. சரியான வேளையில் அப்பா என்ன செய்வார்? கல்யாணம் வேண்டான்லாம் சொல்லலை. ஈசாக்கு கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லலை. நான் கத்தர் குறித்த நாளில் நான் மனம் முடிச்சுக்கிறேன்னு இருந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் இப்படியே கேட்டு இருந்த ஒரு நாளில் கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு ஆபிரகாமுக்கு. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகுதான் தன் நம்பிக்கைக்குரிய விசுவாசம் உள்ள தன் வேலைக்காரனாகிய எலியேசரை கூப்பிட்டு விஷயத்தை சொல்கிறார். மகனுக்கு நீ இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போ. என்னது இது ஈசாக்குக்கு தெரிய வருமா தெரிய வராதா? அப்பா இப்போ பொண்ணு பார்க்க
தெரிய வருமா வராதா? தெரிய வரும். என்ன வரும்? தெரிய வரும். தெரிய வருமா வராதா? அப்போ என்ன நினைச்சிருப்பாரு? கர்த்தர் அப்பாவோட பேசிட்டாரு. கர்த்தர் அப்பாவோட பேசிட்டாரு, உத்தரவு கொடுத்துட்டாரு, ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. அவர் பங்கு வீதத்தில் அவர் எந்த நேரத்தில் கர்த்தரை தேடுறதும் அவரோட தியானம் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறதும்ன்றதில் அவர் அதில் குறையாம தனக்கு வரப்போகிற மணந்து கொள்ள போகிற மனைவிக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பார். கண்டிப்பாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஜெபம் பண்ணார். இந்த எலியேசரும் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமை கண்டு, ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, ஒரே தேவனை கண்டு அந்த வழியிலே நடக்கிறவர் தான் இந்த எலியேசரும். எது? ஆமாம், இந்த வேலைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் இவர் தான் ஹெட்டு, தலைவர். யாரு? இந்த எலியேசர். இந்த எலியேசர் அப்போ அவர்கிட்ட விஷயத்தை சொல்றாரு. பொண்ணு பார்க்கறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் குடியிருக்கிற, அதாவது இவரும் அங்கதான் இருக்கிற, நான் குடியிருக்கிற கானாருடைய குமாரத்தைகளில் ஒரு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் அப்படின்னா கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். அதனால தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை ஆபிரகாமிட்ட சொல்லியிருப்பார். கானானிய ஸ்திரீகளில் ஒன்று கூட என்ன செய்திராத, பெண்ணை கொள்ற காரியத்தை செய்திராத, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆலோசனைகளை எல்லாம் சொல்லியிருப்பார். அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. அடுத்தது சொல்லியிருப்பாரு, என்ன மகனை அங்கே ஒருவேளை பொண்ணு அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா தன் இனத்தார் உன் இனத்தார் ஜனத்தாருக்கு அனுப்பு. இதெல்லாம் கர்த்தர் சொல்ல போய் தான் அவர் சொல்றாரு. அவர்கிட்ட எலியேசர்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் கர்த்தர் சொன்னதை அவர்கிட்ட சொல்றாரு. எல்லாத்தையுமே ஒரு அங்கேருந்து என்ன செய்திராத, மகனை பொண்ணு அங்கே இருக்குது வரமாட்டேருந்து, பையனை அங்கே வர சொல்லுங்க, அங்கே பார்த்துட்டு ஓகே பிடிச்சிக்கிச்சு, 2 பேருக்கும் பிடிச்சிக்கிச்சு, பையனுக்கும் பிடிச்சிக்கிச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிக்கிச்சின்னு சொன்னால் மேற்கொண்டு காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஆலோசனைகள் இன்றளவுக்கு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி எதையும் செஞ்சிராத, வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கொள்றன்ற காரியங்களை, இவன் கூட்டிகிட்டு போகிறேன் கொள்றன்ற காரியங்கள்லாம் எதுவுமே செஞ்சிராத, கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாத்துலேயுமே அதன் பின்னணியத்தில் கர்த்தர் தேர்வு செய்கிற காரியம், தேர்வு செய்து ஈசாக்கு எங்கே வாழணும், எங்கே குடியிருக்கணும், தேவனோடு கூட எப்படி நடக்கிறோம் என்ற திட்டத்துக்கு மாறாக வந்து அமைஞ்சிடும் எல்லாமே. அதனால் எல்லா விவரங்களையும் சொல்லி அனுப்புகிறார். அப்போ ஒரு சந்தேகத்தை அவர் கேட்குறாரு, வரலை கொள்ளலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு. கூட்டிகிட்டு போயிடாத, இந்த ஆணைக்கு நீ நீங்களாக இருப்ப, எனக்கு வாக்கு கொடுத்ததுலேருந்து நீங்களாக இருப்ப அப்படின்ற இதெல்லாம் கொடுத்துட்றாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதனை, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாருன்றார். உனக்கு முன்னாடி தம்முடைய தூதனை அனுப்புவேன்றார். அப்போ அது யார் சொல்லியிருக்கணும்? கர்த்தர் சொல்லியிருக்கணும். அப்போ கர்த்தருடைய தூதன் முன்னாடி போனார்னா என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுவார். யாரை ஒழுங்கு பண்ணுவார்? முதல்ல போறார எலியேசரை, இவரை ஒழுங்கு பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு போவார். எந்த வழியில் கூட்டு போவார்? கர்த்தர் நடத்துகிற நேர் வழியில் கூட்டு போவார். எந்த வழியில் கூட்டு போவார்? நேர் வழியில் கூட்டிகிட்டு போவார். நமக்கு வசனம் போடப்பட்டிருக்கு, படிக்கிறதுனால அப்படி தெரியுது. ஆனால் நமக்கு அவருக்கு அந்த டைமில் தெரியாது இல்லையா. நேர் வழியாய் கூட்டிகிட்டு போவார். அங்கே நடக்கிற சம்பாஷணைகள், சந்திக்கிற நாள் நேரம் எல்லாம் இந்த தூதன் தான் ரெடி பண்ணணும். கர்த்தர் அனுப்புகிற தூதன் தான் அந்த பக்கத்தில் பெண் வீட்டார் இருதயத்தில் கிரியை செய்து, இவன் இங்கிருந்து இந்த மனுஷன் இங்கிருந்து போகும்போது இந்த மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு எண்ணம் ஒன்று உண்டாகணும். அது என்ன வார்த்தை ஏதுன்றது அவன் வாயில சொல்லணும். அதன்படியே அங்கே காரியங்கள் சம்பவிக்க செய்யணும் என்பதை எல்லாம் இந்த தூதனுடைய பொறுப்பு. கர்த்தர் அனுப்பியிருக்கிற தூதனுடைய பொறுப்பு. பெண் வீட்டார்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஒன்னா சாயணும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பொண்ணு கொடுக்கிற விஷயத்துல எல்லாமே கர்த்தருக்கு பட்சமா, கர்த்தருடைய மகனுக்கு குடும்பத்துக்கு பட்சமா எல்லாமே நடக்கணும். இது எல்லாவற்றையும் செய்யற வேலை இந்த தூதனுக்கு. என்ன தூதனுக்கு?
இந்த தூதனுக்கு அந்த வேலை, தூதனுடைய பெயரை இதில் போடலை, அந்த தூதனுக்கு அந்த பெயர். அப்போ இவங்க முன்னாடி யார் போகிறா? இந்த 10 ஒட்டகங்களில் போகிறாங்க. இவங்க எத்தனை ஒட்டகங்களில்? இவர் ஒருத்தர் தானே, இவருக்கு உரிய ஒட்டகத்தில் போனால மீதி இவர் போக மீதி எத்தனை ஒட்டகம்? மீதி 9 இருக்குது. 10 ஒட்டகங்களில் வராங்க. அப்போ 10 ஒட்டகத்துக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு ஒரு ஆளுன்னா 10 ஒட்டகத்துக்கு எத்தனை பேர்? இந்த 10 பேர். இந்த 10 பேர் போகிற பொண்ணு பார்க்க போகிற காரியம் எத்தனை நாள் ஆகுமோ போயிட்டு வர? அது போயிட்டு வர வரைக்கும் இவங்களுக்கு என்ன வேணும்? துணிமணி, மாற்று துணி, சாப்பாடு, காரியம் எல்லாமே எதில் ஏற்றணும்? ஒட்டகத்தின் மேலே. அது லாரி. அது என்னது அந்த காலத்தில்? லாரி. லாரி மாதிரி. அப்போ 10 லாரியில் போகிறார் இவர். எத்தனை லாரியில் போகிறாரு பொண்ணு பார்க்க? 10 லாரியில் போகிறாரு. 10 லாரியில் சரக்குகளை ஏற்றிட்டு போகிறார், பெண் வீட்டுக்கும் சேர்த்து. பெண்ணுக்கு நகை, துணிமணி, அவங்களுக்கு உரிய சாப்பாடு, அவங்களுக்குரிய பலகாரம் எல்லாம் ஏற்றின்னு போகிறாங்க. எப்படி? அது கரெக்டாக போய் சேருவாங்க. எப்படி போய் சேருவாங்களோ சொல்லுவோம். நம்ம அந்த ஒட்டகத்தில் ஏறி இருந்தால் போயிருக்க மாட்டோம், ஒட்டகமும் போயிருக்காது. ஒட்டகம் ரிவர்ஸ்லேயே தான் போயிருக்கும், இதில் ஃப்ரண்ட்டில் போயிருக்காது. எவ்வளோ அடி அடித்தாலும் ஒட்டகம் போகாது. எது? இவனை கீழே இறக்க, இல்லை இவளை கீழே இறக்கினா தான் நான் போவேன்னு நிற்கும். அப்போ பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மொசபெத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. பாருங்க, இப்போ கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்தாரு ஆபிரகாம். தகப்பன் என்ற முறையில் காத்திருந்தார். ஈசாக்கு கர்த்தருடைய நேரத்துக்காக 40 வயது வரைக்கும் காத்திருந்தார். முறுமுறுக்கலை, தாய் தகப்பனுக்கு டார்ச்சர் கொடுக்கல. தாய் தகப்பனுக்கு என்ன கொடுக்கல? டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. தன்னை எந்த விதத்திலையும் கெடுத்துக்கல, பரிசுத்தத்தில் எந்த விதத்திலையும் கெடுத்துக்கல. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தார். இப்போ பொண்ணு பார்க்குற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? பொண்ணு பார்த்து முடிக்கிற வேலையை யார் எடுத்துக்கிட்டா? அவருடைய பாட்டில் அவர் எடுத்துட்டார் கர்த்தர். ஆபிரகாமுடைய பாட்டில் ஆபிரகாம் எடுத்துட்டார். எலியேசர் பாட்டில் எலியேசர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காரியங்களை எல்லாம் கைக்கூடி வர பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர் தானே. அவர் ஒன்று கொடுத்தா அவங்க ஆரம்பிக்க போற வாழ்க்கையினுடைய காரியங்களுடைய முடிவு பரியந்தம் எப்படி இருக்கும்னு எரிஞ்சு ரெண்டும் ஈடுகட்ட ஒன்று கொடுக்கிறாரு. ஈடுகட்டுற ஒன்ன கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு இன்னொன்னுலாம் அப்படி செய்யறது கிடையாது. அவரவர் ஒவ்வொருவரை தெரிந்தெடுத்து நடத்துகிற வழிகள் வித்தியாசம். காலங்களும் வழிகளும் வித்தியாசம். சகலமும் வித்தியாசத்தின் மேலே வித்தியாசம். இப்போ கரெக்டாக தேவதூதன் முன்னாடி இருந்து, இவங்க கண்ணுக்கு தெரியல, தேவதூதன் முன்னாடி இருந்து இவங்க இருதயங்களிலே கிரியை செய்து கரெக்டாக அந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு, அந்த ஊருக்கு கரெக்டாக போய் ஒட்டகம் போய் சேருது. 11ஆம் வசனத்திலிருந்து. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ
அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஏன் ஆச்சரியப்பட்டான்னா, அந்த காலத்துல ரொம்ப கடுமையா வேலை செய்வாங்க. எல்லாரும் கடுமையா உழைப்பாங்க, கடுமையா வேலை செய்வாங்க, காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஷாவுக்கிராக்கி காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிக்கணும். எத்தனை மணிக்கு? என்ன கிராக்கி? ஷாவு கிராக்கி. நானா கிடைச்சேன் ஷாவு கிராக்கி. காலையிலேருந்து ஆரம்பித்து காலம் பூரா கல்லறைக்கு போகிற வரைக்கும் சாவணும். செய்தே நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக கொஞ்சம் வருஷம் இருந்து பாருங்களேன். கொஞ்சம் காலம் எப்படி இருப்பீங்கன்னு. பைத்தியம் பிடிச்சிக்கும். என்ன பிடிச்சிக்கும்? பைத்தியம் பிடிச்சிடும். ஆரோக்கியம் கட்டிடும், எல்லாமே போயிடும். மூளை கட்டிடும், எல்லாமே கட்டிடும். அப்போ பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களே அப்படி சொல்லுவாங்க. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். இது 5000 கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. அப்போ எப்படி இருந்திருக்கும் மக்கள்? அங்கே அந்த காலத்தில் உழைப்புக்கு அவங்க யாரும் அஞ்ச மாட்டாங்க. வேலை செய்யறதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. கைனி காட்டில் விவசாயத்தில் மற்ற காரியங்கள் என்னவோ அவங்க தொழில்துறையில் யாரும் அஞ்ச மாட்டாங்க. பெண்கள் தான் அதில் ரொம்ப முக்கியம், டாப்பு. அதில் வீட்டு காரியங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்க்குற அந்த இது கர்த்தர் செலக்ட் பண்ண இந்த ரெபெக்காள் என்பவங்க நிர்வாக திறமையும் உள்ளவங்க, வேலையிலையும் உள்ளவங்க, நிர்வாக திறமையும் உள்ளவங்க, சாமர்த்தியசாலி. என்ன சாலி? ஈசாக்கு மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டுருந்தா தலைக்குப்புற போயிட்டு இருக்கும். இல்லை ஆபிரகாமுல அவருடைய கர்த்தருடைய இது இல்லாமல் அவர் ஏதாவது செஞ்சிருந்தாலும் தவறு நடந்துட்டு இருக்கும். இதை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவ்வளோ நேர்த்தியான ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த காலத்துக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனால இப்படி ஒன்றை கொடுக்குறார் கர்த்தர். அதில் இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த காலத்தில் இப்படியா? இப்போ இந்த காலத்தில் நம்ம சொன்னால் கூட பரவாயில்ல. இந்த காலத்தில் ஒன்று நடக்குது. பொண்ணு இப்போ தண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னதுக்கு ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தது. கொஞ்சம் வேக்க கொஞ்சம் ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த காலத்து மாமையாரோ பாட்டிகளோ யாராக இருந்தால் இருந்தாங்க, இடுப்புலையோ அதுலேருந்தோ பர்ஸ்லேருந்து ஒரு 500 ரூபாயோ எடுத்து, இந்தாம்மா என் ஆசீர்வாதம் வச்சுக்கோ அப்படின்னு சொக்கிடுவாங்க. என்ன ஆயிடுவாங்க? சொக்கிடுவாங்க. அப்போ உணவு நான் காப்பி கேட்டேன், அவன் என்னந்து கொடுத்துட்டா எனக்கு பிள்ளை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுதான் கடைசியாக அந்த அம்மாவுக்கு கொடுக்குற ஜூஸுன்னு. வாழ்க்கை முழுசுக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற ஜூஸும் கடைசி ஜூஸும் அதுதான். அதுக்கு பிறகு அந்த அம்மா ஜூஸு போட்டே கை காலு நரம்பெல்லாம். இன்னைக்கு அந்த காலம் இது. எந்த காலம் அது? இந்த காலம் அது. அந்த காலத்தில் அவர் இது சும்மா வார்த்தை இல்லை, சும்மா அவர் அப்படியே வேந்தாரு, அவர் வேய்ப்புற்றாரு, அவர் ஆச்சரியமானார். மொழிபெயர்ப்புகளில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சும்மா இல்லை. எலியேசர் பார்க்காத அனுபவம் இல்லை. அங்கே ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களாக இருந்தவங்க கடுமையான வேலைகளை செய்கிறவங்க. அப்படிப்பட்ட வேலை செய்கிற இடங்கள்ல அவர் வாழ்ந்திருந்த இடங்களிலும் குடியிருக்கிற இடங்களில் இருக்கிற பெண்களில் இப்படி ஒருத்தைய பார்த்ததே இல்லையன்னு
குடிக்க தண்ணி தானடா கேட்டேன். கடைசியில் பார்த்தா ஒட்டகத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு ஒரு ஒட்டகம் 100 குடம் தண்ணி குடிக்குமா. அப்போ தண்ணி தொட்டி வயிற்றுல இருக்குது, அதுக்கு தண்ணி டேங்கு வயிற்றுக்குள்ள இருக்குது அதுக்கு. அப்படி 10 ஒட்டகம் இருக்குது. எத்தனை ஒட்டகம்? அதுக்கு தாகம் தீர்க்க மட்டும் தண்ணீரை அதுக்கு ஊற்றுவேன்னா 2 குடம் எடுக்குதுல, அதுலேயும் தண்ணி அந்த இதுக்குள்ள இறங்கி மேலே ஏறி கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படிக்கட்டில் ஏறும் போதே என்னன்னு சொல்றோம்? ஆத்தா, அம்மா, ஐயோ துறவுல நான் துறவுல இறங்கல, துறவுல ஏறுறேன்னு, துறவுல ஏறுறேன்னு இறங்கணும், ஏறுவனும் இருப்பேனோ. எது இந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் யார் போக முடியும்? லிஃப்ட் போடக்கூடாதா? என்ன செய்யக்கூடாது? 45 வயசுலேயே என்ன ஆயிடணும்? 40 வயசுலேயே வயசானவங்களாகி மூச்சு வாங்கி போய் சேர்ந்துட வேண்டியதான். கொஞ்சமாவது நடப்பயிற்சி இருக்கணும்ல, உடல் வேலை பயிற்சின்னு இருக்கணும்ல. அது இருந்தால் தானே தசை நார்களுக்கு, உடம்புகளுக்கு, எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டத்துக்கெல்லாம் நல்லது. இது மட்டும் புரியுது கரெக்டா? ஆமாம். அந்த சூழ்நிலை, அந்த காரியத்தை நினச்சி பாருங்க. இறங்கி இறங்கி மேலே ஏறி குடத்தை எடுத்துக்கிட்டு வரணும்னா குடத்தை அப்படி கையில் தூக்கிட்டு வர முடியும்? அதனால் இந்த காலத்து பிளாஸ்டிக் குடமா இவ்வளோண்டு ஷூட்டிங்கில் நடிக்கிற மாதிரி ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது குடத்தை கையில் கொடுப்பாங்க. அப்படி அந்த அம்மா கையில் கட்டணுன்னு குடத்தை வாங்கிடுவாங்க. இது என்ன ஷூட்டிங்க? அது நிஜம். அசந்துட்டாரு. என்ன ஆயிட்டாரு? அசந்துட்டாரு. ஆஹா, அப்போ கத்தர் எப்படி அது இன்னும் ஓகே ஆகலை, இன்னும் உறுதி ஆகலை, அது ஒரு பக்கம். ஆனால் என்ன யோசிக்கிறாரு? நம்ம வீட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க, ஆடு மாடு ஒட்டகம் அது இது கோவேறு கழுதை எக்கச்சக்கமாக இருக்குது. இவைகளையெல்லாம் பராமரிக்கிற சாரால் மாதிரி ஒரு மக வருவாங்களா? அவங்கள போல் அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மக கிடைப்பாளான்னு நினச்சதில் இவர் அசந்துட்டார். இந்த மாதிரி ஒரு இன்னும் பார்த்ததே இல்லைன்னு. அப்படின்னா அவங்க அம்மா அப்பா என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இந்த அம்மாவுக்கு? யாருக்கு? இந்த அளவுக்கு செய்யணும்னா சரீர பிரகாரம் ஒரு பக்கம், மனசு வேணும் இல்லை, இருதயம் வேணும் இல்லை, செய்யற அந்த இருதயம் வேணும் இல்லை. அது சாதாரணமானது வேற கிடையாது. மனுஷன் இதுலயே அது கொஞ்சம் பியாண்ட் லிமிட், அதிகம், ரொம்ப அதிகம், சக்திக்கு மீறின செயல் இது. அதுதான் தேவன் செய்கிற செயல். தேவன் செய்கிற செயல், அந்த நேரம், அந்த வேலை, அந்த நாள், அந்த மாலை பொழுது எல்லாமே ஏற்புடையது. அவள் மனது, அவள் இருதயம், அவள் சிந்தை, அவளுடைய காரியம் எல்லாம் ஒருமிக்க கர்த்தர் நடத்தி முடிக்கிற காரியத்துக்கு இசைவா நடக்குது எல்லாமே. அதான் நீரே செய்தீர், நீரே செய்தீர், நீரே செய்யற. அவர் ஆச்சரியத்தில் முங்கி நிற்கிறார், ஆச்சரியத்தில் முங்கி நிற்கிறார். பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் எந்த அதிகாரமும் இருக்காது, வெளிப்படையான சுதந்திரங்கள் இருக்காது, உரிமைகள் இருக்காது. நிறைய என்ன இருக்காது? உரிமைகள் இருக்காது. ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடியே பெரியவங்க முன்னாடி பெண்கள் நின்று பேச முடியாது. பெரியவங்க இருக்கிற இடத்துல போய் நிற்கலாம் முடியாது. அப்படி போய் நிற்கணும் கதவுக்கு பின்னாடி, அந்த பக்கம் அங்கன்னா பின்பக்கம், அந்த பக்கம் சைடில் தான் நிற்கணும். அப்படி முன்னாடி இருந்து பேசுறது கொள்றதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நிறைய இடங்களில் வரவும் கூடாது, இருக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் அந்த அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறா எல்லாத்துலேயுமே. அதை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு பார்ப்போம். அப்போ அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து,
நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவன், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்கு இடமும் உண்டு என்றாள். அதான் சுதந்திரம் இருக்கு, அவளுக்கு சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவளுக்கு. அவங்க அப்பா பெத்துவேல் கொடுத்து வச்சிருக்காரு. ரெண்டாவது ஒரே மக கொடுத்து வச்சிருக்கிறாரு அந்த காலத்திலேயே. இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. வைக்கோல் இருக்கு, அது இருக்கு, இந்த 10 ஒட்டகத்துக்கு வைக்கோல் இருக்கு, அது இருக்குன்னு வீட்டில் நான் சாத்த மாட்டாங்க. தண்ணி கேட்டான தண்ணி ஊற்றியானா கொண்டியானான்னு உருகிற ஒட்டகத்துக்கெல்லாம் ஆற்றி நின்றனா அப்போ நேரம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். போனவன் என்ன ஆச்சு, அவ போனவன் வீட்டில் மொம்பளை பிள்ளை காணலி. இந்த காலத்திலேயே யாரோ ஒரு சிலர் தேடுறாங்க, யாரோ ஒரு சிலர் பிள்ளை ராத்திரி 11 ஆச்சே வரலையே, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவாளே, ராத்திரி 10க்கெலாம் சீக்கிரம் வந்துடுவாளே, மணி 11 12 ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு தேடுறவங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? காலங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, மாறிடுச்சுன்னு. இது இப்படி 10 மணிக்கு வரலாமான்னு கேட்டால் அவங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு அவங்க இவங்கள பார்த்து கேட்பாங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க மம்மி டாடி? எல்லா இடத்துலையும் 12 மணிக்கு வர்றாங்க, நான் தான் சீக்கிரம் வரேன், உங்களுக்கு பயப்படுறீங்களேன்னு. என்னது பயப்படுறீங்களேன்னு சொல்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும், அதுவும் சாயங்கால வேலைன்னு சொல்லப்படுது. அத்தனை 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்து அவ்வளோ தீர்த்து முடிக்கணும் கொள்ளணும்லாம் இப்போ என்ன ஆகும், எவ்வளோ நேரங்கள் எடுக்கும். இதெல்லாம் உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். பிறகு போன பிறகு மறந்துடுவோம், அது வேறு விஷயம். அந்த ரேபக்காலாச்சு, ஒட்டகமாச்சு, தண்ணி ஆச்சு, குடித்த ஒட்டகமாச்சு, அந்த போனானா வந்தானா அந்த ஆளாச்சு, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கடந்து போடுவோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன அறிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு. தண்ணி கொடுத்து ஒட்டகத்துக்கும் அவருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு தான் இந்த இவ்வளவும் கொடுக்குறாரு. 25 சவரங்கிட்ட கொடுக்குறாரு. என்னென்னு வச்சுக்க சொல்லி, இவர் தான் பொண்ணு, இவ்வளோ தான் செலக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் கொடுக்க சொன்னாருன்னு 25 சவரத்தை கொடுக்கல. தண்ணி கொடுத்ததுக்கு 25 சவரம் கொடுக்குறாரு. தெரிஞ்சிருந்தா நான் தண்ணி ஊற்றிருப்பேனே. பத்தாவது குடமே துறவுக்குள்ள உழுந்து செத்து போயிடுவாங்க. எதுக்குள்ள உழுந்து? 10வது குடமே துறவுக்குள்ள உழுந்து செத்து விடுவாங்க. வாசிமா. எங்களிடத்து அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ண வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான்னு சொல்லப்படுது. ஆமா, அண்ணனா தம்பியான்னு தெரியாது. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் என்று சொல்லப்படுது. நிறைய சகோதரர் கிடையாது, ஒரு சகோதரன் தான். ஆனா சின்னவனா பெரியவனா என்பது தெரியாது. டவுட், சின்னவனா பெரியவனா என்று. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். என்னடா தண்ணி ஊத்துறதுக்கு 25 சவரம் கொடுத்துருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான், எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான், எஜமானா இருப்பான். அதுலேயும் வந்திருக்கிறவன் எது வந்திருக்கிறவன் கேட்டவனும், இது உண்மையிலே தங்கச்சி சொல்கிறது உண்மை, அக்கா சொல்கிறதா தங்கச்சியான்னு தெரியல, சொல்கிறது உண்மையா என்னன்னு ஓடி வரான். குடு குடுக்குன்னு லாபான் என்ன செய்கிறான், ஓடி வருகிறான் அவன் இருக்கிற இடத்துக்கு. 30.
அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். பாருங்க, இது அடுத்த வாரம் மீதி கர்த்தர் கிருபையில பார்ப்போம். அடுத்த வாரம் அப்போ பாருங்க, உமக்கு வீடும் ஒட்டகமும், வீடும் ஒட்டகத்துக்கு தீவனம் காரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்றான். கேட்ட மாத்திரத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லிடுறான், ரெடி பண்ணிட்டேன்னு. அவங்க கேட்ட மாத்திரத்தில் தண்ணி கொடுத்துட்டாங்க, இவன் சொன்ன மாத்திரத்தில் வீடும் ரெடி எல்லாமே ரெடின்றாரு. ரெபெக்காளுடைய சகோதரன், தம்பியோ அண்ணனோ ரெடியாக இருக்குன்றாங்க. இப்போ குடும்பமே எப்படி இருக்கிறாங்க? சரி, நீங்களே சொல்லிக்கோங்க அது என்னன்னு. குடும்பமே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க, எப்படி இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் அவர் பார்க்க பார்க்க, நீரே இதை செய்தீர், கர்த்தாவே ஆபிரகாமின் தேவனே, நீரே இதை செய்தீர். அவர் சொன்னாரே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் என்று. கரெக்டாக ஜனத்தாளர் இடத்துக்கு போனாரே, கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டாரே. ஆபிரகாமுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாரே, கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டாரே. இருதயத்தில் நினச்சேன் வேண்டினா அதன்படியெல்லாம் அங்கே நடக்க பண்ணிட்டாரே. இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறாளான்னு நினச்சி ஆச்சரியப்பட, மகா ரூபவதியும் சௌந்தரவதியாக இருக்கிறா, புருஷன் அறியாத கன்னியாக இருக்கிறா, குணவதியாக இருக்கிறா, திறமசாலியாக இருக்கிறா, தைரியசாலியாக இருக்கிறா, திறம்பட கையாளுறவளாக இருக்கிறா, பலசாலியாகவும் இருக்கிறா, தைரியம் உள்ளவளாக இருக்கிறா, பலசாலியாகவும் இருக்கிறா, அழகுள்ளவளாகவும் இருக்கிறா, குணம் உள்ளவளாகவும் இருக்கிறா, எல்லா அம்சத்தினாலும் நிறைஞ்சவளாக இருக்கிறா. கர்த்தர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருத்தர் தான் காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் பார்த்து நீரே இதை செய்தீர் என்றார். அப்போ கர்த்தராகிய தேவன், அப்போ நீரே செய்தீர் என்று அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் நீரே செய்தீர் என்று காத்திருக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரை மாலை ஆராதனை நேர்த்தியாய் செம்மையாய் எங்களுக்கு உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கும்படியாய் நன்மை செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலிருந்து நன்மையான ஈவுகள் கிடைக்கும்படியாய் உம்முடைய கரத்தின் ஆண்டவரே அற்புதங்கள் கிடைக்கும்படியாய் உம்முடைய கரத்திலிருந்து அற்புத சுகங்களும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் கிடைக்கும்படியாய் நீர் மேலான பாக்கியத்தையும் கிருபையும் இந்த நாளிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த பாக்கியத்தை அருளி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில் லைவிலே பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறித்து காத்து கொண்டு உம்முடைய தெய்வீக சித்தத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி ஒருவரும் கைவிடாமல் கண்மணி போல காத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.